ஓம் திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிளம்புரை போலும் மயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருக்கும். இதை மட்டும் திருப்பியா. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. திருச்சிற்றம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து கொண்டு அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக, நாளாக, தினமாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். முன்னதாக நாம் இங்கு குறிப்பிடுகின்ற நேரக் கணிப்பீடானது இலங்கை இந்திய நேரக் கணிப்பீட்டிற்கு அமைவானது என்ற தகவலையும் பகிர்ந்து கொண்டு, இன்று மங்களகரமான பிளவ வருஷம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள், ஆங்கிலத்திற்கு 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 21ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் திதி நட்சத்திரம் என நாம் பார்ப்போமானால், திதியாக திதியை திதியானது இன்று இரவு 7:47 வரை இருக்கின்றது. அதுபோலவே நட்சத்திரமாக ரோகிணி நட்சத்திரமானது காலை 7:36 வரை இருக்கின்றது. சுபநேரமானது 9:01 தொடக்கம் 10:28 வரை காணப்படுகின்றது. ராகு காலமானது 4:17 தொடக்கம் 5:44 வரை காணப்படுகின்றது. யமகண்டமானது 12 தொடக்கம் 1:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நாம் உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும், அதாவது 12 ராசிகளுக்கும் உரிய பலன்களினுடைய சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உயர்ச்சிகரமான நாளாக காணப்படுகின்றது. மனதிலே இருக்கக்கூடிய அல்லது இதுவரை இருந்திருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் லாபகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சகல மங்களங்களும் பொருந்திய ஒரு நாளாகவே இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும், அதுபோலவே முதலீடுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். நீங்கள் நிதானமாக சிந்தித்து செயற்படுவது உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டுடன் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான மகிழ்ச்சிகரமான தினமாக காணப்படுகின்றது. ஏனையவர்களுடைய அன்பு, ஆதரவு, உதவி என்பன கிடைக்கின்ற ஒரு வெற்றிகரமான தினமாக இருக்கின்றது. நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் இன்று உங்களுடைய மனம் போல், எண்ணம் போல் நிறைவேறுகின்ற ஒரு தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கடகராசி.
கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கும் ஒரு உயர்ச்சிகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. உத்தியோக உயர்வு, வித்தை அதாவது கல்வி சிறப்பு நிறைந்தொரு நிறைவு நாள். அதுபோல் உங்கள் மனதிலே இருந்திருக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கின்ற நாளாகவும் இன்று காணப்படுகின்றது. இன்றைய தினம் நீங்களும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சிக்கு உரியவர்களாக, மகிழ்ச்சி பொருந்தியவர்களாக காணப்படுவீர்கள். மனத்தளவிலே ஒரு நிறைந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பிரயாணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதுபோலவே சொத்துக்கள், பொருட்களுடைய வருகை என்பன இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய யாவும் அல்லது சேர வேண்டிய யாவும் இன்று சேர்கின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டுடன் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஏனையோருடன் முரண்படுகின்ற அல்லது கருத்து மோதல்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற சூழலை சந்திக்க வேண்டியவர்களாக இன்று நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே தேவையற்ற விதண்டாவாதம் நிறைந்த கருத்துக்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். மேலும் இன்று உங்கள் மனதிலே ஒரு சோர்வு நிலையும் காணப்படும். ஆகவே இன்று நீங்கள் நிதானமாக செயற்பட வேண்டிய நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாட்டுடன் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினையும் செய்வது சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் இல்லங்களிலே, வீடுகளிலே உறவினர்களுடைய வருகை என்பன இடம்பெறும். அதுபோலவே இன்றைய தினம் அந்த வருகையின் நிமித்தம் நீங்கள் மனத்திலே நிறைவான ஒரு இன்பகரமான சந்தோஷம் உடையவர்களாக காணப்படுவீர்கள். மகிழ்ச்சி நிறைவுடன் இருப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான, மகிழ்ச்சிக்குரிய, பல சிறப்புகள் நிறைந்த ஒரு தினமாக இன்று காணப்படுகின்றது. நீங்கள் எதிர்பார்த்திருந்த வரவுகள், அதாவது சொத்து வரவு உட்பட அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் விநாயக வழிபாட்டினையும் துர்க்கை அம்பாள் வழிபாட்டினையும் செய்வது சிறந்தது. தொடர்ந்து தனுர் ராசி. தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே சற்று தளர்வு நிலை ஏற்படக்கூடும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திலே, தேக நலனிலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் இறை வழிபாடாக சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான, மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான ஒரு நாளாக காணப்படுகின்றது. ஆனாலும் மனத்திலே ஒரு பயம் போன்ற உணர்வினை நீங்கள் உடையவர்களாக காணப்படுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு இவற்றிலே இருந்து ஒரு மனத்திலே ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என பிரார்த்திப்பதானால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு உறவினருடைய வருகை என்பன இடம்பெறும். மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இன்பம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய தினம் காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த அல்லது நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற விடயங்களிலே சில தடங்கல்கள் அல்லது தேக்க நிலை என்பன ஏற்படக்கூடும். ஆனாலும் உற்சாகம் மிகுந்த ஒரு தினமாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்களும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டினையும் விநாயக வழிபாட்டினையும் செய்வது சாலச் சிறந்ததாக காணப்படுகின்றது. இவ்வாறு உங்கள் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களுடைய சுருக்கத்தினை இதுவரை பார்த்தோம்.
இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான இனிய பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய பொழுதாக, மங்களம் நிறைந்த பொழுதாக அமையட்டும் என இறை பிரார்த்தனை செய்து அன்பு நிறைவுடன் வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.